இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்வுட் இன்கம் ப்ரூஃப்ல வந்து அப்ளை பண்றது, அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம், இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்றதுல அதிகமான கேஷ்பேக் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கிரெடிட் கார்டும் கூட. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் நெக்ஸ்ட் அப்ளை எப்படி பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களை யாருக்கெல்லாம் இந்த கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த இடங்கள்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமேசான், அதுக்கப்புறம் புக் மை ஷோ, கல்ஃபிட், ஃப்ளிப்கார்ட், மைத்ரா, சோனி லைவ், ஸ்விக்கி, டாடா லிக்யோ, ஊபர், சொமோட்டோ. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஊபர், மைத்ரா, அதுக்கப்புறம் புக் மை ஷோ. ஸோ இந்த மாதிரியான இடங்கள் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னா நம்ம வந்து சொமோட்டோ மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம், சொமோட்டோ, ஸ்விக்கி. ஸோ எல்லா விதமான ஆப்ஷனுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ்லாம் நம்ம வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது அதில் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 1% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த 12 மந்த்துக்குள்ள வந்து 1 lakh இல்லை மோர் தென் 1 lakh நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பில் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், இவங்களோட டைஅப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் இது மற்ற கிரெடிட் கார்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டைஅப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் தான் 20% வந்து கொடுப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணாலும் அதில் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்விக்கி, டைன் அவுட்டில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு 50 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பெட்ரோல் பங்க்ல நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட். குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 ரூபாய்க்கு மேலே, அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது இந்த 1% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்துட்டு 2500 ரூபாய்க்கு மேலே பல்காக பேமெண்ட் எதுவும் பண்ணியிருக்கீங்க, அந்த பேமெண்ட் அடுத்த மாதம் நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது உங்களால் மொத்தமாக பேமெண்ட் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒருத்தர் தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வந்து லான்ச் ஆக்சஸ், ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வரைக்கும் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் வந்து இதில் அவைலபிளாக இல்லை. அடுத்தது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து இப்போதைக்கு 1000 rupees சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 2024 டிசம்பர்ல இருந்து இந்த 2025 ஜனவரி லாஸ்ட் 31st வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டுக்கு 1000 rupees ஜாயினிங் ஃபீ, அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து 1 lakhக்கு கீழே தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு ரெனிவல் ஃபீ 1000 rupees சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கவுண்ட்டும் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நீங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது 2 மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபியை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஓடிபியை வந்து கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது நீங்க சேலரிடா, இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா, இல்ல ஸ்டூடெண்டா, ஹவுஸ் ஒய்ஃபா, ரிட்டையர்ட் பர்சனா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து salaried அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க. உங்களோட கம்பெனி நேமை இங்கே என்டர் பண்ணுங்க. உங்களோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுற கம்பெனியில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, நீங்கள் எந்த போஸ்டிங்கில் இருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்டர் மேனுவலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து இங்கே மேனுவலாக வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்போது நீங்கள் என்டர் பண்ண அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த கார்டோட டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அந்த கார்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டடும் ஆகலாம். இப்போ நமக்கு எந்தெந்த கார்டெலாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டு, செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி கிரெடிட் கார்டு, தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா நியூ ப்ளஸ் ரூபே டைப் கிரெடிட் கார்டு. இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தோம். அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கிடைச்சிருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ வந்து 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயுமே 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கிரெடிட் கார்டு. ஸோ ஸ்விக்கி கிரெடிட் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின கார்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே டைம் பீரியடில் இந்த கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 500 rupees, அதே மாதிரி ரெனிவல் ஃபீயும் 500 rupees சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்த மூணாவது கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டு. ஸோ இதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும்னா நீங்கள் 1 lakh வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வருஷத்துக்குள்ள 1 lakh, மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 rupees ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்குமே வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தேவைன்னா நீங்கள் அதை வந்து ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 3ல் நமக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து நம்ம மாற்றி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம salaried person அப்படின்னு வந்து என்டர் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸும் நம்மளோட ஹோம் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணி உள்ள என்ட்ரானோம் அப்படிங்கிற பட்சத்தில் வேணாம். ஸோ இதில் வந்து நம்ம சேம் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கலாம். நம்ம செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கும்போது நம்ம வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். பட் நீங்கள் salaried person உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட மந்த்லி இன்கமை இங்கே என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடிஷனல் டீட்டெயிலில் உங்களோட மதரோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு EKYC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக் பண்ணி விட்டுட்டேன். ப்ரொசீட் டு EKYC வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். இந்த இடத்துல ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட 12 digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் OTP வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் OTP வந்து கொடுக்குறேன்.
இப்போ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை இகேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயிலை ஃபெச் பண்ணி நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டை வந்து சென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் யுவர் மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. இதில் எஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து எனக்கு கார்டு வந்து சென்ட் பண்ணதுனால எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இல்லைனா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் அதோட நின்றுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசியை காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். ஹாலிடேல வந்து பண்ண முடியாது. இந்த வீடியோ கேவிசியை வந்து பண்றதுக்கு ஒரிஜினல் பான் கார்டு வந்து கண்டிப்பா வேணும். இந்த வீடியோ கேவிசி நீங்க தமிழ்லயே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி நீங்க எந்த லாங்குவேஜ்ல வந்து பண்ண போறீங்களோ அந்த லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசிங்கிறத கிளிக் பண்றேன். இந்த வீடியோ கேவிசியை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரிஜினல் பான் கார்டு வச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கேவிசியை தமிழ்லயே வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆனதுமே அவங்க ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அதுவும் தமிழ்ல தான். உங்களோட நேம் வித் இனிஷியல், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அப்புறம் வந்து என்ன ஒர்க் பண்றீங்க, நீங்க பிசினஸ் மேனா, சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயி, இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் உங்களோட இன்கம் ரேஞ்சை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணா போதும். இதுக்கு அடுத்தது நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து கால் பண்றீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றீங்க அதை வந்து கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து லைவ் அவங்க கண்ணு முன்னாடி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் கேமராவை ஆன் பண்ணிட்டு அந்த கேமரா லைவ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு வந்து எலிஜிபிள் இருந்ததுன்னா அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு மெயில் மூலமா அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களை யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.